இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சதே லேட்டு 6:30க்கு தான் எழுந்தோம். அதனால் ஒவ்வொரு அடுப்புலையும் ஒன்று ஒன்று வச்சுட்டேன். சாப்பாடு குழம்பு பொரியல் எல்லாமே வச்சுட்டு முட்டையும் அவிச்சிட்டேன். டெய்லி காலையில் போகையில் முட்டையும் சாப்பாடும் கொஞ்சம் சாப்பிட்டு தான் போவா பாப்பா. அப்புறம் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம், அப்புறம் 3 பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து நெல்லிக்காய் பாதி தான் வைப்பேன். அவளால் ஃபுல்லாலாம் சாப்பிட முடியாது. மீதி உள்ள பாதி வந்து நான் சாப்பிடுவேன். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு தான். நான் சாப்பிட தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவளை எழுப்பணும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. இன்றைக்கி வேறு மேடமுக்கு எக்ஸாமு. நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று வந்து ஓரல் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து தமிழ் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுப்ப வேண்டியதாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணை தான் எழுப்ப போவேன். என் பையன் தான் ஃபஸ்ட்டு எழுந்திப்பான். ஏன்னா வந்து இவளை எழுப்பி ஸ்கூல் கிளப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கூட அவனை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவன் தூங்கட்டும்னு தான் நினப்பேன். ஆனால் அவன் தூங்கவே மாட்டான். எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். அவன் எப்படி மூவ் காமிக்கிறான்னு பாருங்கள். இது வந்து பாப்பாவோட எக்ஸாம் டைம் டேபிள். உங்கள் பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.